மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் 3 மற்றும் 4ஆம் தேதிகளுடைய மிக முக்கியமான நடப்பு வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்கள். இந்த வினாக்கள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய பாடத்திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே கவனமாக ஒவ்வொரு கேள்வியும் பார்க்கவும். சரி, வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். அப்பங்க அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக எந்த மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆங்கிலம். ஆன்சர். அப்போ இது ஏன் சார் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டாக மாறிய உடனே அவர் செய்த முதல் காரியம் இந்த ஸ்பானிஷ் மொழியில் இருக்கக்கூடிய வலைதளங்களை மூடியது. இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே முந்தைய பதவி காலத்திலும் ட்ரம்ப் அவர்கள் இதே வேலையை செய்தார். தற்போதும் இந்த ஸ்பானிஷ் வலைதளத்தை முடக்கி இருக்கிறார். சரிங்களா? அப்ப அதோடு மட்டுமல்லாமல் ஆங்கிலம் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும் என்பதையும் அறிவித்திருக்கிறார். சரிங்களா? அப்ப முதல் கேள்விக்கு ஆன்சர் பி, மறந்துட வேண்டாம். அடுத்து இரண்டாவது கேள்வி வாங்கலாம். நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் இரண்டாவது விண்கலம் ப்ளூ கோஸ்ட். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே மாதிரி நிலவில் தரையிறங்கிய தனியார் நிறுவனத்தின் முதல் விண்கலம் ஒடிசியாஸ், இதுவும் கரெக்ட். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். பாருங்க, நாசாவினுடைய தனியார் மற்றும் நாசா கூட்டமைப்போடு நிலவில் விண்கலத்தை அனுப்பக்கூடிய திட்டத்தை நாசா வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் விண்கலமாக ஒடிசியாசிஸ் விண்கலம் நிலவில் தரையிறங்கப்பட்டது. அதை தொடர்ந்து பாருங்க, இரண்டாவது விண்கலம் ப்ளூ கோஸ்ட் விண்கலமும் நிலவில் தரையிறங்கி இருக்கிறது. அப்ப இந்த ப்ளூ கோஸ்ட் நிறுவனம் பாருங்க, இந்த ஃபயர் ஃப்ளை ஏரோஸ்பேஸ், கவனமா பார்க்கணும். இந்த ப்ளூ கோஸ்ட் விண்கலம் என்பது ஃபயர் ஃப்ளை ஏரோஸ்பேஸ். ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய விண்கலமாகும். அப்ப இந்த விண்கலம் பாருங்க, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின், கவனமா பார்க்கணும், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி இருக்கிறது. பாருங்க, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ கவனமாக பார்த்தோம்னா, ஒருவேளை நமக்கு கேட்டாங்கனாக்க சமீப கால செய்திகளில் இடம்பெற்ற ஒடிசியாசிஸ் அப்படின்னா என்ன, ப்ளூ கோஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வியாக நமக்கு கேட்கப்படலாம். சரிங்களா? அப்ப ரெண்டாவது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க மூன்றாவது கேள்வி. இந்தியாவின் பரபரப்பான விமான நிலையமாக the busiest airport in India பாருங்க. ஸோ இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் நியூ டெல்லி இந்தியாவில் பாருங்க. அதே நேரத்தில் உலகில் பரபரப்பான, கவனமா பார்க்கணும், இது இந்தியான்னு கேட்டா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். இதே உலகில் பிசியஸ்ட் ஏர்போர்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க துபாய் சர்வதேச விமான நிலையம். அப்போ உலகத்தில் பிசியஸ்ட் ஏர்போர்ட்னா துபாய், இந்தியாவில் பிசியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. நான்காவது கேள்வி. இந்தியாவில் வயது வந்தோரில் HIV பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலங்கள் எது? சரிங்களா? இந்தியாவில் வயது வந்தோரில் HIV பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலங்கள் மிசோரம் மற்றும் நாகாலாந்து. இந்த மாநிலங்களில் தேசிய சராசரியை விட அதிக எண்ணிக்கையில் HIV பாதிப்பு இருக்கிறது. பாருங்க, மிசோரம் பொறுத்த வரைக்கும் 2.70%, நாகாலாந்து பொறுத்த வரைக்கும் 1.36%. மூன்றாவது இடம் பாருங்க மணிப்பூர்ல 1.05% வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த HIV நோய் பாதிப்பு இருக்கிறது. இது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா நமக்கு பாருங்க 5th யூனிட்ல சுகாதாரம் என்கிற ஒரு தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வைத்து இந்த கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ கவனமாக பார்த்துருங்க. 4th கொஸ்டின் ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க ஐந்தாவது கேள்வி. இந்த மார்ச் 3, கவனமாக பார்க்கணும், பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? மார்ச் 3
உலக வன விலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது. கரெக்ட். பாருங்க, 2013 ஐநாவுடைய தீர்மானத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி இந்த வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டேவாக செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி 2015ஆம் ஆண்டிற்கான இந்த தினத்தின் மையக்கரு தீம் பார்த்தீங்கன்னாக்க the wildlife conservation fund, the investing in people and planet, வனவிலங்கு பாதுகாப்பு நிதி, மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்தல். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், மறந்துடக்கூடாது. அப்ப வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே ஐநாவுடைய தீர்மானத்தின்படி 2013 ஐநாவுடைய தீர்மானத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. சரி, அப்ப 5வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்விக்கு வாங்க. 6வது கேள்வி, பிரதான் மந்திரி சரம் யோகி மான்தன் யோஜனா. சரிங்களா, கட்டாயம் திட்டம் தொடர்பான கேள்விகள் நம்முடைய டிஎன்பிசி எக்ஸாம்ல இருக்கும். அப்ப பாருங்க, இந்த திட்டம் பிப்ரவரி 2019 முதல் இந்தியாவில் செயல்படுத்தப்படுகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ், அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய திட்டம். சரிங்களா, அப்ப பாருங்க, இந்த திட்டத்தில் சேர்வதற்கு வயது வரம்பு அப்படின்னா 18 to 40 இருக்க வேண்டும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க, மாதாந்திர வருமானம் ரூபாய் 15,000 குறைவாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பங்களிப்பிற்கு தகுந்த மாதிரி 60 வயதிற்கு பிறகு மாதம் குறைந்தபட்சம் 3,000 ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஒருவேளை அவர் இறந்துட்டாங்கன்னா இறந்தவருடைய மனைவிக்கு 50% ஓய்வூதியம் வழங்கப்படும். சரிங்களா, அப்ப பாருங்க, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் கவனம் பார்க்கணும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். சரிங்களா, பிப்ரவரி 2019 முதல் செயல்படுத்தப்படுகிறது. இந்த 60 வயது எல்லாமே கரெக்ட். 60 பாருங்க, கான்ட்ரிபியூஷனுக்கு 18 to 40 வயது தகுதி. அவர் 60 வயது பிறகு அவர் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் என்பதை பொறுத்து குறைந்தபட்சம் 3,000 ரூபாய் ஓய்வூதிய தொகையாக அவருக்கு வழங்கப்படும். சரிங்களா, சரி, அடுத்து 7வது கேள்விக்கு வாங்க. The 7th question, 2025ஆம் ஆண்டிற்கான உலக சுற்றறிக்கை பொருளாதார மன்றம், the World Circular Economic Forum எங்கு நடைபெற போகிறது? பாருங்க, மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை, மே 13 மே 16, 2025 பிரேசில் நாட்டில் நடைபெற போகிறது. அப்ப உலக அளவில் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் எக்கனாமியை எப்படி டெவலப் பண்ணு என்பதை பற்றி பேசுவதாக செய்திகளில் இடம்பெற்றிருந்தது. அவங்க என்ன மாதிரியான தீர்மானத்தை எடுக்கிறாங்க அப்படின்றது நடந்து முடிந்ததற்கு பிறகு நம் டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா, சரி, அடுத்து 8வது கேள்விக்கு வாங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? செம்மல் விருது 2015 முதல் வழங்கப்படுகிறது. கரெக்ட். சரிங்களா, தமிழ் செம்மல் விருது 2015 முதல் வழங்கப்படுகிறது. கரெக்ட். 2023ஆம் ஆண்டிற்கு 38 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. கரெக்ட். இவர்களுக்கு பாருங்க, ரூபாய் 25,000 காசோலை, பொன்னாடை போன்றவை வழங்கப்படுகிறது. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப பாருங்க, 2ஆம் தேதி செய்திகளில் எத்தனை நபர்களுக்கு மட்டும் வந்திருந்தது. அதே நேரத்தில் தமிழக செய்தி ஊடகத்துறையில் உள்ளவை பார்த்தீங்கன்னா 2015 முதல் அப்படின்றத தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். சின்ஸ் 2015 தமிழ் செம்மல் விருது. சரிங்களா, அப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சரி, அடுத்து வாங்க. 9வது கேள்வி பாருங்க, இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படக்கூடிய மீனவர்களுக்கு உதவி தொகையை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். கவனமா பாருங்க, ஒருவேளை மீனவருடைய விசைப்படகு இலங்கை கப்பல் படையால் கைப்பற்றப்பட்டால், சேதப்படுத்தப்பட்டால், பாருங்க, அவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாக தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. இது ஏற்கனவே பாருங்க 6 லட்சமாக இருந்தது, தற்போது 8 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார். அதுக்கடுத்து பாருங்க, இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய
மீனவ குடும்பங்களுக்கு தின உதவித்தொகையாக ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 350 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை தற்போது தமிழக அரசு 500 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறது. சரிங்களா? அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 10வது கேள்வி. திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறும் என்கிற நூலை எழுதியவர் யார்? சரிங்களா? கட்டாயம் பாருங்க, தமிழ் கல்ச்சர் இலக்கியத்துல மிக முக்கியமான கேள்வியாக இது இடம்பெறலாம். அப்ப திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறு என்ற நூலை எழுதியவர் கவிஞர் நந்தலாலா. இவரது இயற்பெயர் பாருங்க நெடுஞ்செழியன், புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். இவருடைய இயற்பெயர் நெடுஞ்செழியன் சிங்காரவேலு, புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். சரிங்களா? பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை நந்தலாலா என்று மாற்றிக்கொண்டார். இவர் வழி நடத்திய பத்திரிகை பாருங்க சோலை குயில், சோலை குயில்கள். இவர் வழி நடத்திய பத்திரிகை சோலை குயில்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, இவருடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா தமிழ் மொழியில் சிறந்த புத்தகங்களை ஓலை விசிறி என்கிற நிகழ்ச்சியாக திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி பாருங்களேன். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஓலை விசிறி என்கிற நிகழ்ச்சி மூலமாக தமிழ் மொழியில் சிறந்த புத்தகங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? இவருடைய இன்னொரு மிக முக்கியமான புத்தகம் அப்படின்னா நடந்தாய் வாலி திருச்சிராப்பள்ளி. சரிங்களா? இவருடைய இரண்டாவது மிக முக்கியமான புத்தகம் என்பது நடந்தாய் வாலி திருச்சிராப்பள்ளி. அப்ப பாருங்க, திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறு, நடந்தாய் வாலி திருச்சிராப்பள்ளி, இந்த இரண்டு புத்தகங்களும் நந்தலாலா அவர்களால் எழுதப்பட்டது. இவரது இயற்பெயர் நெடுஞ்செழியன் சிங்காரவேலு, புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். சோலை குயில்கள் என்பது இவருடைய பத்திரிகை. சரிங்களா? ஓலை விசிறி திருச்சி வானொலி நிலையத்தில் இவர் நடத்திய நிகழ்ச்சி. மறந்துடக்கூடாது. தமிழக வரலாறு மற்றும் இலக்கியத்தில் மிக முக்கியமான கேள்வியாக நமக்கு இருக்கலாம். அடுத்து வாங்க 11வது கேள்வி. எளியோரை கண்டு இறங்கி இரு என் மகனே, வலியாரை கண்டு மகிழாதே என் மகனே என்பது யாருடைய போதனைகள்? பாருங்க, வைகுண்ட சுவாமிகளுடைய போதனை. பாருங்க, தமிழக முதலமைச்சர் வைகுண்ட சுவாமிகளின் 193வது பிறந்த நாள் அன்று வைகுண்ட சுவாமியுடைய இந்த போதனையை குறிப்பிட்டு அவரது கருத்துக்களை நாம் நினைவு கூறுவோம் என்கிற செய்தியாக தமிழக செய்தி ஊடகத்துறையில் வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப ரொம்ப சிம்பிளா வரலாறு சார்ந்து இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் கேள்வியாக இது இருக்கலாம். சரிங்களா? அப்ப கவனமாக படிச்சிருங்க. அடுத்து வரங்க 12வது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் எது தவறு? கவனமா பார்க்கணும். எது தவறு? ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. கரெக்ட். அதே மாதிரி பாருங்க, உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49% பெற்று தமிழகம் முதலிடம் பெற்றிருக்கிறது. அப்ப 2ஆம் இடம் என்பது தவறு. அடுத்து பாருங்க, ரிசர்வ் வங்கி அறிக்கையின்படி மனித வளங்களை வளர்ப்பதில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தை விட தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம் பெற்றிருக்கிறது. கரெக்ட். நிதி ஆயோக் அறிக்கையின்படி பாருங்க, வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது. இதுவும் கரெக்ட். சரிங்களா? பாருங்க, தமிழக அரசின் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசின் செய்தி ஊடகத்துறையில் செய்தியாகவே இது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான தகவல். அதே பாருங்க, உயர்கல்வி சேர்க்கையில் 49% தேசிய சராசரியை விட அதிகம் பெற்று தமிழ்நாடு முதல் இடம் பிடித்திருக்கிறது. அப்ப தவறான கூற்று பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, இது பாருங்க, இந்த ரெண்டுமேவும் புவியியல் சார்ந்து இருக்கக்கூடிய நடப்பு நிகழ் கேள்வியாக இருக்கலாம். தொப்பை ஆறு அணை தர்மபுரி மாவட்டத்தில் உள்ளது. கரெக்ட். வீடூர் அணை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அப்ப இந்த 2 அணைகளிலும் இருந்தும் அந்த பகுதியினுடைய விவசாயத்திற்காக
தண்ணீர் திறந்து விடுவது பற்றி தமிழக அரசு அறிவிப்பாணை வெளியிட்டிருந்தது. சரிங்களா? அப்போ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கலாம். தொப்பையாறு அணை எந்த மாவட்டம், வீடூர் அணை எந்த மாவட்டம் என்பது. ஏன்னா ஏற்கனவே பாருங்க புவியியல் சார்ந்து இந்த மாதிரி அணைகள் சார்ந்த கேள்விகள் நமக்கு வந்திருக்கிறது. ஸோ இது நேரடி கேள்வியாக இருக்கலாம் அல்லது பொறுத்துக கேள்வியாக நமக்கு இருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பதிவை பொறுத்தவரை மார்ச் 3 மற்றும் 4ஆம் தேதியினுடைய மிக முக்கிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்த பதிவில் மார்ச் 5 மற்றும் 6ஆம் தேதியினுடைய முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நன்றி.